கடவுள் கொஞ்ச நாள் இந்த பூமியில தங்கி இருந்தாரு. அப்போ மக்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கடவுளை தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தொல்லை தாங்க முடியாம கடவுள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. இந்த தொல்லை ஓயணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடம் மாறி பாக்குறாரு. ஆனாலும் அந்த தொல்லை ஓயல. அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. மனுஷங்க எல்லாருமே என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நான் மனுஷங்களே இல்லாத ஒரு இடத்துக்கு போக போறேன். இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு தேவர்கள் கிட்ட கேட்கிறாரு. கொஞ்சம் தேவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இமயமலைக்கு போங்களே, அப்பதான் அங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. அப்போ மற்ற தேவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல இமயமலைக்கு போனா திரும்பவும் அங்க மனுஷங்க வந்து உங்களை தொல்லப்படுவாங்க, அதனால நீங்க ஒரேடியா நிலாவுக்கே போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தேவர்களோட கருத்தை பத்தி கடவுள் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நான் இமயமலைக்கு போனாலும் நிலாவுக்கு போனாலும் கண்டிப்பா என்ன தேடி கண்டுபிடிச்சு மனுஷங்க வருவாங்க, அதனால இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எனக்கு வேணும் அப்படின்னு கடவுள் யோசிக்கிறாரு. ஈஸியா கடவுளுக்கு ஞானி ஒருத்தர் யோசனை சொல்றாரு. அது என்ன யோசனை அப்படின்னா, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் மனுஷனோட மனசு மட்டும்தான், அதனால நீ அங்க போய் தங்குன அப்படின்னா உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஞானி ஆலோசனை சொல்றாரு கடவுளுக்கு. அதோட இன்னையோட ஸ்டோரி முடியுது. நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட வர்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.